பலர் ஜி ஃபிலிம்ஸுங்க. ஜி ஃபிலிம்ஸ் வந்து சென்சார் போர்டோட சண்டை போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. அது இந்தியாவில் கோர்ட்டு மூலமாக தீர்வு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் பொறுமைசாலியாக இருக்கணும். ஏன்னா சட்டம் தன் அது லா வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ். சட்டம் தன் பாதையில் செல்லும். அதை நீங்கள் வந்து அவசரப்படுத்த முடியாது. அவங்களுக்கு செப்டம்பரில் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்ன படம் கடைசியில் ஜனவரி 2025 தான் ரிலீஸ் ஆச்சு. பாஜக நாடாளுமன்ற உறுப்பினரான கங்கனா ரனாவத் அதை ரொம்ப நொந்துக்கிட்டாங்க. அவங்க கூட இதை என்ன சொன்னாங்கன்னா, சிபிஎஃப்சி நானே எம்பியாக இருக்கேன், ஆனால் சிபிஎஃப்சியில் என்னால் எதுவுமே பண்ண முடியல. அரசு அந்த இடத்துல தலையிடவே முடியாது. இதை வந்து இன்னைக்கு பாஜக மேலே பழி போடக்கூடிய காங்கிரஸ், திமுக போன்றவர்கள்கிட்ட நான் இதை சொல்கிறேன். தமிழ்நாடு மாதிரி அறநிலையத்துறையில் அரசு குறுக்கீடு, கோயில் நிர்வாகத்தில் அரசு குறுக்கீடு அப்படி தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால மத்திய அரசும் அதே மாதிரி எல்லா துறையிலையும் எல்லா வாரியத்துலேயும் வந்து குறுக்கிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அங்கே வந்து மத்திய அரசு நியாயமாக நடக்குது. தணிக்கை துறையில் வந்து அவங்க வந்து ஐஏஎஸ் அதிகாரி வந்து தலைமையில் நடக்கிற ஒரு துறை அது. திரு பாரமுரளி ஐஏஎஸ் அவர்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு அமைச்சிருக்காருன்னா அதில் வந்து தலையிட முடியாது. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறீங்க. இன்றைக்கி ஜனநாயகனும் எமர்ஜென்சி பட தயாரிப்பாளர்கள் மாதிரி ரிவைசிங் கமிட்டியில் போய் அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த அப்ஜெக்ஷன்ஸை வந்து அவங்க பேசலை. அவங்க வந்து அந்த இடத்துல என்னன்னு கேட்காம நேரடியாக நீதிமன்றத்தை நாடிட்டாங்க. நீதிமன்றத்தை நாடும்போது அது மத்திய அரசு தலையிட முடியுமா? நீதிமன்றத்தை அவமதிக்க முடியுமா? முடியாது. சிபிஎஃப்சி தான் வந்து இல்லை நீதிமன்றத்தில் சொல்கிறதுக்கு வந்து அப்பீல் செய்யாமல் இருக்க முடியுமா? அவங்களுடைய ரூல்ஸை வந்து அவங்க கவுண்டர் அஃபிடவிட் போட்டு தான் ஆகணும். நேற்று அந்த வர்டிக்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பீலுக்கான காரணங்கள் ரொம்ப தெளிவாகவே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன், ப்ராக்சியாக தான் அவங்க பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணுவாங்க. நேரடியாக திமுக சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது. எந்த பிரச்சனையும் சொல்ல முடியாது. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். என்னுடைய அனுபவம் என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதில் ப்ராக்சியாக தான் எங்கேருந்து புகார் வருது, யார் மூலமாக நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த இது மாதிரி ஆகாய தாமரை மாதிரி மேலே வந்து பூதா நமக்கு கண்ணுக்கு தெரியும், இலை தான் தெரியும். உள்ளே போக 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 வேற தேடிட்டு போனால் அது எங்கேயோ போகும். நீங்கள் ஒரே கேள்வி தான் நான் கேட்குறேன். இதில் நஷ்டம் யாருக்கு? பாஜக காரங்களுக்கு நஷ்டம்ங்க. லாபம் யாருக்கு? திமுக காரங்களுக்கு லாபம்ங்க. அப்ப எப்படிங்க வந்து லாஜிக்கா இருக்கா சொல்லுங்க? நீதிமன்றத்துக்கு போனாங்க பாருங்க, கொஞ்சம் திட்டமிடுதல் இருந்திருக்கணும். அந்த ஒரு விஷயம் லிஸ்ட்லயே இல்லை. விஜய் தரப்பினர் இதை சென்சார் போர்டுலேயே இதை வந்து தீர்த்திருந்தாங்கன்னா இன்னைக்கு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கும்னு நான்லாம் வருத்தப்படுறேன். நான் ரொம்ப ஆதங்கப்படுறேன். நான் வந்து விஜய் ரசிகையாக பூவே உனக்காகல ஆரம்பிச்சு மெர்சல் வரைக்கும், கரோனா வரைக்கும் எல்லா படமும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த ரசிகை. அது மட்டும் இல்லாமல் காவலன், வசீகரா, வில்லு போன்ற படங்களை எல்லாம் அமெரிக்காவில் ரிலீஸ் பண்ணி பாடம் கற்றுக்கொண்ட ஒரு ரசிகை. காவலன் போதெல்லாம் வந்து இவருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போ இவரை நம்ம பாதிக்கப்பட்டவராக பார்த்தோம், சிம்பதியோடு பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு கம்முன்னு இருக்காரு. அப்போ பாதிக்கப்பட்டவராக பார்க்குறதா இல்லை இவர் செயலிழந்து போய் இருக்கிறாரு, ஒரு ஏதோ பேரலைஸ் ஆன மாதிரி இருக்கிறாரு? ஏங்க அது? யாராவது இறந்தாலும் எதுவுமே பேசுறது இல்லை. இது ஆதங்கத்தோடு நான் முன்வைக்கிறேன். 41 பேர் இறந்தாலும் 4 நாள் கழிச்சு யோசிச்சு பேசுறாரு. தன் படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் கம்முன்னு இருக்கிறாரு. அவங்க டெல்லிக்கு போய் விதவிதமா பேசினவங்க, மாநாட்டுல விதவிதமான பேசின அவங்களுடைய கட்சிக்காரங்கள்லாம் யாரு எங்க இருக்காங்கன்னே தெரியல. சென்சார் போர்டாவும் இருக்கட்டும், நீதிமன்றமா இருக்கட்டும், இவங்க ஏதாவது ஒரு தெரியணும் இல்ல, காணவில்லை அறிவிப்பு தான் போடணும். அப்படி இருந்தா எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் வருது. உங்க பிரச்சனைக்கே நீங்க சும்மா இருக்கிறீங்க, நாளைக்கு எங்க பிரச்சனைக்கு அப்ப என்ன பண்ணுவீங்க? என்னதான் கவனம் இருப்பீங்களா நீங்க? உங்களுக்காக உங்க பிரச்சனையில பாஜக தலைவர்கள் அத்தனை பேரும் பேசினாங்க, ஏடிஎம்கே தலைவர்கள் அத்தனை பேரும் பேசினாங்க. நீங்க அப்ப கூட பேசல. இப்போ உங்க பிரச்சனைக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, இவங்க பேசல. என்ன கேள்வி கேட்குறீங்கல்ல, எங்க போய் தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகள் யாரையாவது போய் கேட்டுட்டு வாங்க பாப்போம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ்,
சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும் பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.